தன்னுடைய எழுச்சிமிகு பேச்சின் மூலம் இளைஞர்களை விடுதலைப் போரில் பங்கேற்க வைத்த சுதந்திர போராட்ட வீரரான சுப்பிரமணிய சிவா 1884ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் இதே நாளில்தான் பிறந்தார். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டில் பிறந்த சுப்பிரமணிய சிவா தனது மேடை பேச்சுக்களின் மூலம் மக்களிடையே சுதந்திர வேட்கையை தூண்டியவர். அரசியலையும் ஆன்மீகத்தையும் இணைத்து விடுதலைக்காக போராடிய சுப்பிரமணிய சிவா சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்று பல முறை சிறை சென்றுள்ளார். வ.உ. சிதம்பரனார் மற்றும் மகாகவி பாரதியாரின் நெருங்கிய நண்பராக இருந்த சுப்பிரமணிய சிவா தான் நடத்தி வந்த ஞானபானு என்ற இதழில் இருவரையும் எழுத வைத்துள்ளார். கொடிகாத்த குமரன் என அழைக்கப்படும் திருப்பூர் குமரன் 1904ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் இதே நாளில்தான் பிறந்தார். ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் பிறந்த குமரன் குடும்ப சூழல் காரணமாக நெசவுத் தொழிலை கைவிட்டு திருப்பூருக்கு சென்று மில்லில் வேலை பார்த்து வந்தார். காந்தியின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு அவர் வழி நடத்திய போராட்டங்களிலெல்லாம் தன்னையும் ஈடுபடுத்திக் கொண்டவர். வட்டமேசை மாநாடு தோல்விக்கு பிறகு இந்தியா திரும்பிய காந்தியடிகள் 2ஆம் கட்ட சட்ட மறுப்பு இயக்கத்தை அறிவித்தார். முன்னேற்பாடாக காந்தியடிகள் உள்ளிட்ட தலைவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் போராட்டம் தீவிரமடைந்தது. திருப்பூரில் தேசபந்து வாலிபர் சங்கத்தினர் நடத்திய மறியலில் கலந்து கொண்ட குமரன் கையில் கொடியேந்தியபடி வீதிகளில் ஊர்வலமாகச் சென்றார். கொடியேந்திச் சென்றவர்களை காவல்துறையினர் கடுமையாக தாக்கத் தொடங்கினர். தலையில் பலத்த அடி விழுந்த நிலையிலும் கைகளில் கொடியேந்தியபடியே வீழ்ந்தார் குமரன். படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட குமரன் சிகிச்சை பலனின்றி 1932ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் உயிரிழந்தார்.